ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நம்ம எல்லோரும் இப்போ ஆசா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆசா வந்து ஏற்கனவே சாம்பார் செய்ய தெரியும்னு சொல்லிச்சு. இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் செய்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக நம்மளை விட்டு செய்ய சொல்லியிருக்கு. இன்றைக்கி நம்மளோட சமையலை சாப்பிட்றதுக்கு ஜெரல்டீனோட சேர்ந்து அவங்க சின்னம்மாவும் வராங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு விருந்தளிப்போம். இன்றைக்கி என்னையும் என் கணவரையும் என்னோட மக தான் ஆசா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. கப்புக்கு வந்து 2 கப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்கோம். கொஞ்சம் அதிகம் தான், பரவாயில்ல. பரவாயில்ல இல்லை, நான் ஏசிடுச்சுன்னா நீங்கள் கூடி வந்து நீங்கள் குடி போடுவீங்க தாங்கலை. நான் என்ன பண்ணுறது? நான் சூழல் போய் சொக்ஸை போடுமா? ஐயோ, குளிர் காலம் பாருங்க. நம்ம கொஞ்சம் புளி இருக்கா? புளி இருக்கு. நான் வந்து பருப்புல எதுவும் போடாம தான் அவிச்சிக்க போறேன். இதுலயே வந்து தக்காளி பழம், பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு எல்லாம் போட்டு அவிக்கிறதுனால அவிச்சிக்கலாம். அதுதான் அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க. நான் வந்து சும்மா அவிச்சிட்டு தாளிக்கும் பரவாயில்ல. பரவாயில்ல. நியூசிலாந்தில் சமையலுக்குள்ள பொருட்கள்லாம் இந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லாம் வைக்கிற மாதிரி பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உள்ள பொருட்கள் இருக்கிறதுனால எது இருக்குது இல்லைன்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு வகையான அடுப்பு. குளிர் காலத்தில் வீட்டை வெதுவெதுப்பாக வச்சுக்கிறதுக்காக உள்ளது. இதில் விரவும் பயன்படுத்துவாங்க, இல்லாட்டி கேஸில் கூட பயன்படுத்திக்குவாங்க. இதில் வந்து சமையல் பண்ண முடியாது. ஜெரல்டீன் வந்து காபி கொட்டையை எங்களுக்கு காப்பி போடுறதுக்காக அரைச்சிட்ருக்காங்க. இந்த பெங்களூர் கத்திரிக்காய் இவங்க தோட்டத்து கொடியில் முளைஞ்சது. இங்கே தோட்டத்தில் முளைஞ்ச தக்காளியை வெந்நீரில் போட்டுட்டு அந்த தோலை உரிச்சிட்டு ஐஸ் பெட்டியில் உரைய வச்சு வச்சுருக்காங்க. தக்காளி பார்த்தீங்களாங்க, அப்படியே முழுசு முழுசாக உருண்டையாகவே இருக்குது தக்காளி. ஆமாம், அதிகமாக இல்லை, போதுமா? நான் அதிகமாகவே செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உரைய வச்ச தக்காளி ஐஸ் விட்டு போகிறதுக்காக இந்த அடுப்பு மேலே தூக்கி வச்சுருக்குது. சாம்பாருக்கு சவுசவக்காய் தோல் சீவிக்கிட்டு இருக்கிறேன். இந்த காயை வந்து இவங்க தோட்டத்தில் பறித்ததை இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஆசா வீட்டு கிச்சனில் இருந்து பார்க்கும்போது வெளிப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஊரில் வந்து உரைய வச்ச முருங்கைக்காய் தான் கிடைக்கும். அதுதான் எடுத்து வச்சுருக்கு ஆசா. சாம்பார் தாளிக்கிறதுக்கு ரைஸ் பிரான் எண்ணெய் தான் வச்சுருக்காங்க. நான் 2.5 மேஜை கரண்டி ஊற்றிக்க போகிறேன். போட்டு சாம்பார் செய்ய போகிறேன். கடுகு போட்டுக்கிறேன். நான் வந்து சீரகம் போடுவேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ 4 இருந்துச்சு, போட்டுட்டேன். நன்றாக எல்லாம் வெடிக்கட்டும். தாளிப்பு ஜாமான் எல்லாம் வெடித்து வந்ததோட 4 வெங்காயத்தையும் 3 பச்சை மிளகாயும் வெட்டி போட்டுக்கிறேன். இந்த மாதிரியா உப்பு அளவு தெரியாது எனக்கு. நான் குத்துமதி இதுவும் குத்து மதிப்பு தான். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 மேஜை கரண்டி அளவு இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயிலே நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டோம்னா குழம்பு வந்து நல்லா சிகப்பு கலர் கொடுக்கும். அது போக இது வந்து காஷ்மீர் சில்லி, உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப இருக்காது. நான் போடுறேன், பார்த்துக்கிட்டு இன்னும் வேணால் உரப்பு போட்டுக்குவோம். தண்ணி ஊற்றி அடி பிடிச்சிரும். தக்காளி போடணும். வெந்நீரில் போட்டு தோல் நீக்கப்பட்ட தக்காளியை வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆசா எல்லாத்தையும் போட சொல்லிவிட்டு தக்காளியை நான் முழுசாக போட்டதுனால அதை கொஞ்சம் கடைஞ்சி விட்டுக்கிறோம். இப்போ இறைச்சி மசாலா போடணும். ரொம்ப இறைச்சி குழம்புக்கு போடுற அளவுக்கு நம்ம ரொம்ப போடக்கூடாது. ஒரு 2.5 மேஜை கரண்டி. ஏன்னா இறைச்சி குழம்புலாம் நம்ம வச்சோம்னா நிறைய போடுவோம். இது வந்து அந்த அளவுக்கு போடக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டு இப்போ காய்கறி போடலாம், உப்பு போடணும். கழுவி போட்டுக்கிறேன். காய்கறி வந்து நம்ம இஷ்டம், எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். இல்லை, சீக்கிரம் குக் பண்ண வெஜிடபிள் ஃபர்ஸ்ட் அதுதான் போடுவேன். அது போட்டுட்டேன். அது ஒரு கொதி வரட்டும், அப்புறம் முருங்கைக்காய் மற்ற காய்களை போடுவோம். சில சமயத்தில் உப்பு போட்டுக்கணும். ஆசா வந்து உப்பு குறைவா சாப்பிட்றதுனால கொஞ்சம் குறைச்சி தான் போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். ஜெரல்டீனோட சின்னம்மா வர்றாங்க. ஆசா போய் வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க.
உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உறைஞ்ச முருங்கைக்காயை போட்டுக்கிறேன். You make it for the professional. Professionally? அந்த மாதிரிலாம் இல்லைல்ல. Not like that way because But it's professional. it's a hobby. It's a hobby. Yeah, it's a hobby. But it's a professional hobby. Yeah, that's right. Yeah, it sounds like it. Yeah. Oh, it's always so nice. It smells so good, you know. Oh, lovely. மேலை நாட்டவர்கள் வந்து அவங்களோட அன்பை பாரம்பரிய முறையில் தெரிவிச்சுக்கிறாங்க. அதே முறையில் என்னோட மகளும் அவங்கக்கிட்ட அன்பை தெரிவிச்சுக்கிறாங்க. Oh, yeah. Yes. To take it easy. Yeah. How are you doing? I'm doing very well. சவுசோக்காயை போட்டுக்கிறேம்மா. Chocos, they bring chocos. கொஞ்சம் நல்லா கொதி வருது, எல்லா காயும் போட்டு இப்போ வாழைக்காய் போட்டுக்கிறேன். And then he would use it. இது வந்து மிக்ஸ் வெஜிடேபிள். இதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் 3 இருக்குது. ஐஸ் பெட்டில் உரைய வச்சு அப்படியே விற்கிறாங்க. அதுதான் இப்போ போட்டுருக்கோம். You can use it as a vegetable. Oh, yeah. It is not the bananas which are the green bananas. That is any bananas which are unripe. சரி, நல்லா கொதி வரட்டும். நம்ம அந்த அவிச்ச பருப்பு தூக்கி ஊற்றிக்குவோம். Soup that Jerry made, she makes it. அசா பருப்பு ஊற்றிக்கிறேன். Is everybody Yeah. hungry? இது நல்லா உறைஞ்ச காலிஃப்ளவரை இலக்கிட்டு நான் போட்டு விடுறேன். இவங்க வச்சுருக்க புளி வந்து இந்த மாதிரி இருக்குது. இது புளி பேஸ்ட்டாக இருக்குது. இந்த புளி வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது. நம்ம சாம்பாரில் போட்டோம்னா கலர் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மேஜை கரண்டி அளவுக்கு போடுறேன். கரைஞ்சிரு புளி வித்தியாசமான ஒரு புளி கலரு. இது வந்து பாதாம் முந்திரி. நம்ம வந்து பாதாமை வந்து அவிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு ரெண்டையும் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கிறது. அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். 2 மேஜை கண்டிக்கு மேலே இருக்கும். நல்லா கலந்து விட்டுருக்கோம். தேங்காய் பால் இந்த மாதிரி இருக்குது. சிங்கப்பூரில் வந்து அட்டைப்பட்டியிலே இருக்கும் தேங்காய் பால். வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இவ்வளோ ஊற்றிருக்கேன். ஓகே பாருமா, அவ்வளோதான். கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேன். பாரு, கடைசியில் உப்பெல்லாம் போட்டு. Careful, hot, huh? It's hot, isn't it? It's boiling. Give us your honest verdict. Just a minute. Hold on. Has to go. Yes. Very good. She should be the one. Ah, lovely. That's very special. Yum. கருவேப்பிலை போடுறேன் கடைசியாக. கருவேப்பிலை நம்ம கடைசியாக போட்டு மூடி விட்டோம்னா சாம்பாரோட வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டைலில் நியூசிலாண்டில் ஆசா வீட்டில் செஞ்ச சாம்பார் தயாராகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஆசா வந்து சப்பாத்தி செய்ய போகுது. அந்த சப்பாத்தி செய்கிறதையும் நமக்கு அவங்க பரிமாறுறதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஸ்டைலோட இது வரைக்கும் இணைந்து இருந்ததற்கு நன்றி.